ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அண்ட் த்ரிஷா இவங்க ஒன்றா போன விஷயத்தை பற்றி நான் பேச வேணான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் நிறைய நிறைய வீடியோ ரீல்ஸு ஷார்ட்ஸு போயிட்டே இருக்கு. ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பிஹைண்ட் த சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப அதை வந்து ஃபீல் பண்ணி என்னடா இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு நொந்து போய் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கும் வந்து இல்லை இல்லை இட்ஸ் ஓகே, இது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதனால என்ன தப்பு அப்படின்னு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இது ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட் ஓகே ஃபைன், இவன் வந்து என்னங்க இவ்வளோ கேவலமாக இருக்கான், இவெல்லாம் வந்து வீட்டில் இருக்க ஃபேமிலியை ஒழுங்காக பார்த்து தெரில, இவன் எங்கேருந்து நாட்டை பார்க்க போராடுற மாதிரி அது 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 ஒரு செட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் ரொம்ப நம்ம வந்து சீரியஸாக பார்க்க வேண்டிய மக்கள். அதாவது யார் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, ஆனால் அவர் பண்ண விஷயத்தை கண்டு நொந்து போய் புலம்பி என்னது இது அப்படின்றாங்க பார்த்தீங்க. இவங்கள தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். இவங்க இது அவங்கன்ட்டு இப்போது என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே ஃபீலே ஆகலை. இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் நினச்சேன். ஏன் இட்ஸ் ஓகேன்றது அப்படி இல்லை, எனக்கு விஜயை பற்றி நல்லா தெரியும். இந்த செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க பார்த்தியா, தோஸ் சப்போர்ட் விஜய், அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே, இந்த குரூப் வந்து எப்படின்னா அவங்களுக்கு விஜய் யாருன்றது இன்னும் கிளாரிட்டியே தெரியல. எனக்கும் தெரியாது. எனக்கும் விஜய் எப்படி தெரியும், விஜய் வந்து சினிமாவில் பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு போய் படம்லாம் பார்த்தேன். எனக்கு இந்த பைரவன் படத்துலேருந்து ஐ ஸ்டார்டட் லைக்கிங் இம் மோர். செம என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு பிடிச்சி போய் அப்படியே ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் என்னுடைய வீடியோவில் வந்து எத்தனை துப்பாக்கி வந்துச்சா, அந்த துப்பாக்கி விமர்சனம் போட்டிருப்பேன் பாருங்கள். அதை நான் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் என்னோடய ஹோம் பேஜில். ஸோ இது அவ்வளோ எனக்கு வந்து விஜய் பிடிக்கும். பட் அவர் யாருன்றதே எனக்கு தெரியாது. தட்ஸ் அ திங். சினிமாவில் அப்படி நடிச்சிருக்காங்க. பட் இப்போ இந்த அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அடப்பாவி, இவன் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மோஸ்ட் செல்ஃப் ஓரியன்ட், மற்றவங்களை பற்றி கொஞ்சமும் அக்கறை இல்லாமல், கொஞ்சமும் மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாத, ஈவு இறக்கமற்ற, நான் வந்து எனக்கு என்னுடைய வேலை, இதை நான் பார்க்கறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு ஒரு ஆசை அதை அடையணும்னா நான் என்ன வேணா போடுவேன், எவன் மேலே வேணா பழிய போடுவேன், என்ன வேணா பேசுவேன், பொய் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கான ஒரு ஆளுன்றது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். அதுவும் இந்த மீட்டிங்கு அப்புறம் ஒரு சில இன்சிடென்ட்ஸை வச்சு தான். இன்னும் நேராக வந்து பத்திரிகையாளர்லாம் மீட் பண்ணுறதே கிடையாது. மீட் பண்ணார்னா யில் பி கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். இப்போது பிக் பாஸில் கூட நமக்கு கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதை பண்ண பிறகு தான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன பார்வையெல்லாம் பிடிச்சிருந்ததா என்ன, கம்பருதெல்லாம் பிடிச்சிருந்ததா என்ன. நான் அதே மாதிரி நம்ம கனித்திரு இவங்க மேலே விக்கல்ஸ் மேலே வெறுப்பாக இருந்தது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரைட், இந்த அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லுக் தான் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட இன்னர் கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ராக்ஷன் பண்ணது, அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது பொறுத்து தான் நமக்கு டிசைடட். ஆனால் விஜய் பாருங்க, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% கூட சொல்லலாம் கம்ப்ளீட்டாக மூவியுடைய இதுதான். ஆஸ் அ இண்டிவிஜுவல் நமக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸே கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் தான் கொடுக்குறாரு. அந்த கொஞ்சம் தான் வச்சே வந்து ஸ்டார்ட் ட்ரைங் டு ரீட் இஸ் கேரக்டர். அதில் தான் நான் இன்டர்பிரேட் பண்ணது. ஸோ அதனால் இன்றைக்கி விஜய் வந்து த்ரிஷாவோட வந்திருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்காகவே தெரில, ஒன்றுமே தெரில. அதை பற்றி வீடியோ போடணும் கூட எனக்கு தோணவே இல்லை. இப்போ வீடியோவும் பார்த்து இவங்கெல்லாம் பார்த்து வருத்தப்படுறதுனால தான் நான் வந்து அவங்கள பார்த்து நான் வருத்தப்படுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் வருத்தப்படுறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இவங்கெல்லாம் எந்த மனநிலையில் இருக்காங்கன்னா, நம்ம அப்பா அம்மா பிடிக்கும் இல்லையா, நம்மளுடைய ஹீரோ அப்பான்னு சொல்லுவோம். அம்மா வந்து மோஸ்ட் லவபிள், எல்லாருமே லவபிள் தான். பட் நமக்கு ஹீரோ அவங்கள பற்றி தான் இருப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஜய் படத்தை பார்த்து அதில் வந்து மல்டிபிள் டைமென்ஷன் நம்ம பண்ண முடியாத கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஒரு பயங்கர சூப்பர் போலீஸ்மேன், சூப்பர் அட்வொகேட், சூப்பர் யூத் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த ஈவில்ஸ், அந்த மாதிரி நிறைய இது காமிச்சு ஒரு நல்ல லவர் பாய், நல்ல அண்ணனுக்கு நல்ல தங்கச்சிக்கு அண்ணன், அம்மாவுக்கு பையன், எல்லா காம்பினேஷன்லையும் வந்து அவர் நடித்து அதெல்லாமே மைண்டில் போயிட்டு இவர் தான் விஜய் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கோட் படத்தில் கூட விஜய் ஒரு வில்லன் விஜய் நடிச்சிருப்பார்ல, அதை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வில்லன் விஜய் வந்து நல்லா நடிச்சிருக்காருல்ல, ஏன் அவங்க அப்பா விஜய் எல்லாம் நல்லா நடிக்கலையா? அவங்க மனசில் என்னன்னா, நார்மல் விஜய், நாங்கள் விஜய் வந்து இவர் தான் நல்ல விஜய் தான் எங்கள் விஜய், அந்த படத்தில் வில்லனாக நடிக்கிற வந்து நடிச்சிருக்காரு.
அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இது எப்படின்னா ஒரு தாய் மனநிலை தான். தன் பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க, பிள்ளைக்காக எதையும் செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளையை லவ் பண்றாங்க. இந்த கும்பல், தற்குறி கும்பல், நம்ம சோ கால் தற்குறி கும்பல்ஸ், இவங்க எல்லாமே தே ஜஸ்ட் லவ் விஜய் டு த எக்ஸ்டென்ட். எப்படின்னா அந்த படத்தை பார்த்து 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 எல்லா விஷயத்தையும், நல்ல விஷயம் நினைக்கிற விஷயம்லாம் உள்ள ஏற்றிட்டு இவர் தான் ரியல் அப்படின்னு அந்த ஒரு இமேஜினரி வேர்ல்டில் அப்படியே லாக் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு எதை பண்ணாலும், ஒரு தப்பு பண்ணா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசு இவன் வந்து இதுக்காக தாங்க பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடும். இதுல ஏதாவது ஒன்று கேப் இருக்கா, அந்த கேப் இருக்குல்ல, இதுக்காகத்தாங்க இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து தவறே கிடையாது. இது பிகம் அப்படியே அப்சஸ்ட் வித் விஜய். இதெல்லாம் தான் பண்ணான், அவன் இது பண்ண கூட என் பையன் வந்து கொலை பண்ணிட்டான், நான் நம்ப மாட்டாங்க, என் பையன் வந்து ஏன் கொலை பண்ணான், அவனை கொலை பண்ண வந்திருப்பாங்க, அவன் டிஃபென்ஸ் பண்ணியிருப்பான், தெரியாம நடந்திருக்கும் அப்படின்றதான் ஒரு தாயினுடைய இது. அந்த மாதிரி ஒரு வருஷனை வந்து இவங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப இது ரொம்ப திருந்த முடியாத ஒரு ஸ்டேஜ். இப்போ இவருக்கும் கூட தப்பே கிடையாது. ஸோ இந்த பீப்புள் மேல ஒரு தப்பும் கிடையாது. தே லவ் தெம். அஜித்தை வந்து இங்க நான் ரெஃபரன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அஜித் பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த சினிமாவில் கிடைக்கிற இந்த ஃபேமும் இந்த ரசிகர்களை வச்சு ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தம். நீங்கள் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள், வீட்டில் வந்து இந்த மாதிரி பாலாபிஷேகம் தேனாபிஷேகம்லாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க, ரொம்ப கிளியராக ரசிக்க பண்ணுறது சொல்லிட்டாரு. ஸோ டோன்ட் கீப் ஆல் திஸ், ரசிக்க மட்டும் தான் நான் கலைச்சிட்றேன், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ட்டார். ஏன்னா உங்களுக்கு உங்கள் வேலை, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போங்க, ரைட்? திஸ் இஸ் நாட் உங்களுடைய அதான் அந்த அந்த அன்பை வந்து அஜித் வேணும்னா டைவெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறேன், ரசிக பெருமக்களே வாங்கன்னா அப்படியே என்டையர் தமிழ்நாடு விஜய் சந்தோட அதிலே கூட்ட போயிடும். ஆனால் அவர் வந்து திஸ் இஸ் செப்பரேட், தட் இஸ் செப்பரேட். இவன் சினிமா நடிகை ரசிக்கிறா, உனக்கு சினிமாக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய பண்ணி உனக்கு கொடுக்குறேன் சினிமாவில், அதை நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். யூ ஸ்டாண்ட் தேர், டோன்ட் ஜஸ்ட். அதுதான் வந்து நல்ல மனுஷன் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்கா, இவ்வளோ பேர் நம்மளை ரசிக்கிறா, இதை நான் யூஸ் பண்ணி ஐ யூஸ் இட் ஃபார் பாலிடிக்ஸ். இவங்களுக்கு யாருமே பாலிடிக்ஸ் தெரியாது. அத்தனை பேரையும் எப்படி நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாட்ட வந்து இல்லை அப்பா அம்மா கூட வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா ஓட்டு போட்டுருவோம், அவங்க ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்கன்னா சரி ஓகே ஓட்டு போட்டுருவோம், அந்த மாதிரி மனநிலை தான். இவங்க எல்லாரும் வந்து எனக்கெல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு நல்லபடியாக சொன்னால் பரவாயில்லைங்க. இந்த விஜய் எல்லாரையும் மிஸ்கைட் பண்ணுறான், எல்லா பொய்யும் சொல்கிறான், எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி, எல்லாம் ட்ரிகர் பண்ணி, எல்லாரையும் பார்க்குற அத்தனை பேரும் பரிதாபமாக இருக்கு. டே ஸ்டாலின் அப்படின்றாங்க. இதுக்கு ஸ்டாலின் தான், இது தப்பா அது தப்பா, பாவம். அவங்க வந்து அவங்கள பிடிச்ச, எப்படி ஒரு தாய் வந்து போய் தன் மகனை வந்து அடிக்கிறாங்க யாராச்சும் ரோட்டில் அப்படின்னா போய் சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில். அப்போ எந்த தாயுமே வந்து பிள்ளைங்களை டைவெர்ட் பண்ணி கெடுக்க மாட்டாங்க. ஆனால் இவன் செல்ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால அத்தனை பேரையும் வந்து ட்ரிகர் பண்ணி ஏமாற்றி ட்ரைவ் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. இதை வந்து மக்கள் வந்து இது வந்து ஒரு செட்டப். இதுதான் இப்போ விஜய் வச்சு அவங்க ஓட்டெலாம் போட்டு அவரை வர வச்சுருவாங்களா? 100% நோ. அவருக்கு டெபாசிட் கிடைக்கிறதே கஷ்டம். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இவருக்கு ஏன் வந்து இது வந்து இமேஜ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இவர் இப்போ இத்தனை பேரா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டிங்கன்னா இஸ் த நம்பர் 1. 36% ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து ஹையஸ்ட்டாக வந்து விஜய் தான் இருக்கார். அதுக்கடுத்தது என்டிகே இருக்குது, அதுக்கப்புறம் பிஜேபி இருக்குது, அதுக்கப்புறம் டிஎம்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த இதில் ஃபோக்கஸே பண்ணல, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில். ஸோ 36%னா 1 in 3 people வந்து அவங்க தான். ஸோ இப்போ எந்த விஷயம் அவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னாலும் சரி, அவ்வளோ ரீல்ஸ் போட்டு அவ்வளோ பே பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்தோம்னா இதனுடைய கரெக்ட் டேட்டா வந்து நான் ஒரு ரீல்ஸாக வந்து ஏற்கனவே ஒரு முறை ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், நீங்கள் அதனால் பார்த்துங்க. அதை கிராஃபோடு போட்டிருக்கேன், யாருக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போட்டு அதை வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு முறை அப்போ நம்ம மனசில் வந்து ஒரு பிரம்மை தோணும், விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, விஜய் இப்படி வந்துடுறாரு, இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் டிஜிட்டல் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் டிஜிட்டல் மிராஜ், டிஜிட்டல் காலனில். ஒரு 10 நாள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் பார்க்க மாட்டேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா விஜய்ன்ற ஆளை
கிடையவே கிடையாது. அதுதான் ரியல் ஃபேக்டர். ஸோ விஜய் கேனாட் கம் டு பவர். என்னதான் பண்ணாலும் சரி, அவர் ஏதோ இந்த செட் ஆஃப் பீப்புள், இந்த மாதிரி லவ் பண்ற ஒரு கும்பல் இருக்குல்ல, வித்தவுட் ஹேவிங் ப்ராப்பர் திங்கிங், தற்குறீஸ்னு அதனால தான் பேர் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூவன்ஸ்லயும் ஒரு 5000 பேர் இல்லை ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் ஹிம் டு ஜஸ்ட் கெட் த ஓட்ஸ். சரிங்களா? அவ்வளவுதான். இதை வந்து நம்ம ஆனால் வந்து ஈ கிரியேட்ஸ், இதை வந்து எப்படியாச்சும் ஒரு கிரியேட் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, ஸோ இந்த த்ரிஷா கூட்டு வந்தார்ல, இது வந்து இதை ரொம்ப ஈஸியாக வந்து மறைச்சிட முடியும். இப்போது ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என்னதான் அவங்க வந்து முட்டு கொடுத்தாலும் 2 பேரும் ஒரே கிஃப்டையே வாங்கிட்டு வந்தாங்க. டிப்பிக்கலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்கன்னு வச்சுக்கலேன், கிஃப்ட் ஒரே கிஃப்ட் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு கிஃப்ட்டு வாங்கி அவங்க எடுத்து ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வரா மாதிரி கொண்டு வராரு. இதை வந்து இப்படி வேணால் இப்படி இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் வெரி நேச்சுரல். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே புரிகிற விஷயந்தான். ஆனால் இதில் என்ன தப்பு பண்ணுறாரு விஜய்னா, இப்போ இவங்க நினச்சாங்கன்னா ஷி கேன் ஃபைல் அ கேஸ். இப்போ போலீஸ் கேஸ் இப்போ கூட கொடுக்கலாம், கொடுத்து அவர் வந்து காலி பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. அவங்க வெறும் ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு வந்து இந்த ஆள் வந்து இவ்வளோ கேவலமாக என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி அப்படி நடந்துக்கிறான், இவன்கிட்ட வாழ முடியாது, என்னால் டைவர்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இவன் அப்படி கேட்டால் கூட அந்த திமிரு தாண்ட ஒரு ஈகோ, அப்புறம் மற்றவங்களை பற்றி கவலைப்படாத ஒரு எண்ணம், இதை வச்சுக்கிட்டு அவன் தைரியமாக வரான். என்னடா பண்ண போகிறீங்க, என்னடா பேச போகிறீங்க, இப்போ நான் ஒரு புது நரேட்டிவ் கொடுப்பேன், இதை வந்து நான் என்ன நம்புகிற ரசிகர்கள் என்ன வேணால் மாற்றி பேசுவாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட நான் வந்து நரேட்டிவ்ஸ் கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஏங்க இது ஒரு விஷயமாங்க, 43 பேர் அவனால் இறந்தாங்க. அதையே அந்த நரேட்டிவை மாற்றி நான் பண்ணல, போலீஸு இவன் அப்படின்னு டைவெர்ட் பண்ணி கடைசியில் இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான்னா, ஸ்டாலின் வந்து இவனை குறை சொன்னாங்கன்னு ஒரு பெரிய பொய்யை தூக்கி போடுறான். ஸோ எப்படியாப்பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றி ஒரு பெரிய மெகா பொய்யே வந்து அசால்ட்டாக சொல்லி அதை வந்து இந்த மக்கள் வந்து திருப்பி சொல்ல வச்சு, அதை வேற இந்த போன தஞ்சாவூர் மீட்டிங்கில் பாருங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைங்களாம் சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்கள ட்ரிகர் பண்ணி சொல்ல வச்சு, ஒரு முறையும் ரைமிங்காக ஒரு சில கேவலமான வசனங்கள், அசிங்கமாக வந்து மரியாதையற்ற ஒரு வசனங்கள், இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து எப்போ பார்த்தாலும் இதுதான் அட்டாக் தான், பர்சனல் அட்டாக்காக பண்ணிட்டு இவனுங்க இந்த பைத்தியக்கார கும்பலுங்க இருக்கானுங்களே தற்கொலைஸ், பர்சனல் என்னன்னா மண்ணாகட்டி பர்சனல் பப்ளிக்காக கூட்டிகிட்டு வரான். ஒய்ஃப் இல்லாமல் ஒருத்தர் கூப்பிட்டு வரான், ஓகே ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். அப்போது அதே அவங்க ஒய்ஃப் அதுவும் பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க, இப்படி இருக்கும்போது நீ கூப்பிட்டு வரணும், உனக்கு எவ்வளோ திமிரு. அப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறத விட கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எங்கே மூஞ்சை கொண்டு போய் வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லை. இதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு முந்தின நாள் தான் ஒரு பையன் ஆக்சிடென்ட் அந்த போகும்போது அடிபட்டு மண்டல இதுவாகி அவங்க அப்பா வந்து காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு, பையனை பிழைக்க வைக்கணுன்ட்டு. காட் பிளஸ், அவர் எப்படியாச்சும் பிழைச்சா ரொம்ப நல்லது. மண்டையில் அடிபட்டுருக்கு, மூளை அடிக்கு, பிளட் லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரியலி சீரியஸ். ஓகேங்களா? இவனை பார்க்க வந்து அதை பற்றி ஒரு இதுவுமே இல்லாமல் என்னை பார்க்க வந்து அடிப்பட்டன்னு ஒரு ஏங்க 41 பேர் இறந்ததே கூட கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாத ஒரு மனிதாபிமான தன்மை அற்ற ஒரு கேவலமான ஜென்மங்க அவன் இந்த மாதிரி ஒரு கும்பலை வச்சுட்டு நம்ம அம்மா என்ன சொன்னாலும் போய் அம்மா செய்வாங்க, அம்மாவை எப்படி வேணால் ஏமாற்றலாம், அம்மாவை அடிக்கலாம், அம்மாவை வந்து என்னன்னாலும் காப்பாற்றுங்க, அம்மா நான் இதை மாட்டிக்கிட்டேம்மா, நீங்கள் போலீஸ்க்கு போய் கடன் நடிஞ்சிருங்கம்மான்னு சொன்னால் கூட செய்வாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ஸு நாலேஜே இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு சிலர் வந்து படித்தவங்களும் இருக்காங்க, அவங்க அந்த வீடியோ போடுறவங்களாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து பெனிஃபிட்டுக்காக இவனை பற்றி பேசுனா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வருது, வியூ வருது, காசு வருது, இல்லை அவங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வருதுன்றதுக்காக பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு போய் சொல்லி இந்த மக்களை இன்னும் ஃபர்தராக கீழே நடத்தி அவங்கள முன்னேறவோ அவங்கள ஒரு வேறு திங்க் பண்ணவோ விடாமல் சப்ரஸ் பண்ணுறாங்க. இது சமுதாய சீர்கேடு. ஒரு இளம் சமுதாயினரை வந்து கெடுத்து அவங்கள குட்டிச்சவர் ஆக்கக்கூடிய முதன்மையான வேலையை விஜய் பார்க்கிறார் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.